ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான வெஜ் பப்ஸ் தாங்க செய்ய போகிறோம். இதை ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரை கப்பு பச்சை பட்டாணியை 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. சோடா உப்பு ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாங்க. உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு கப்பு சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிட்டோங்க. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கோட ஊற வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு விசில் போட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. தோல் உரிச்சுக்கலாங்க. இப்போ கிழங்கு எல்லாத்தையும் நல்லா தோல் உரிச்சாச்சுங்க. இப்போ அதை மத்து வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உளுந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உளுந்து லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது லைட்டாக உப்பு செக் பண்ணி பார்ப்போங்க. உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குதுங்க. 1/4 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மசாலாவை சாதத்துக்கு சப்பாத்தி கூட வச்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன பீஸ் எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி கட்டையில் உருட்டிக்கலாங்க. இது மேலே வர மாவு கொஞ்சம் போட்டு மாவை உருட்டும் போது மாவு சுத்தமாக ஒட்டாமல் வருங்க. இப்போ மாவு உருட்டியாச்சுங்க. ஒரு கரண்டி மசாலா எடுத்து வச்சுக்கலாங்க. அதை லைட்டாக மடித்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி டிசைனில் மடித்து எடுத்துக்கலாங்க.
மறுபடியும் இன்னொரு மாவை நல்லா உருட்டிக்கலாங்க. அதில் ஒரு கரண்டி மசாலா வச்சுக்கலாங்க. மேலேருந்து ரைட்டாக ரோல் பண்ணி ரோல் பப்ஸ் மாதிரி பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ பப்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துடலாங்க. எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் பப்ஸ் எல்லாம் திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ பப்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இதை எடுத்துடலாங்க. வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த பப்ஸை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே வருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.